ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, ரொம்ப ஈஸியாக அதே நேரம் சுவையான இலங்கை முறைப்படி எப்படி வாழைக்காய் வச்சு ஒரு வெள்ளைக்கறி செய்யலாம் என்று தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு என்பதை கொஞ்சம் சின்ன அரிஞ்சு வச்சுக்கொள்ளுவோம். தேங்காய் துருவி எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் முதல் பாலை எடுத்துக்கொள்ளுவோம். பிறகு கொஞ்சம் நிறையவே தண்ணீர் சேர்த்து ரெண்டாவது பால் எடுப்போம். வாழைத்துண்டுகளை சின்ன வெட்டி தண்ணியில் சேர்த்து கொள்ளுவோம். பிறகு பருப்பை கொஞ்சம் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வைப்போம். பின் அடுப்பில் ஏற்றி பச்சை கொச்சிக்காய், அதோட வெள்ளை வெங்காயம், தேவையான அளவு உப்பு என்பவற்றை சேர்த்துக்கொள்ளுவோம். அதன் பிறகு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைத்து கொள்வது நல்லது. அதன் பிறகு துண்டுகளாக வெட்டி வைத்த வாழைத்துண்டுகளை அந்த கறியுடன் சேர்த்துக்கொள்ளலாம். வாழைக்காய் துண்டுகளை வெட்டியை விட நம் நீரில் சேர்த்து வைக்கிறது நல்லம். அது வாழைத்துண்டு கருப்பாகாமல் தடுக்கும். தேங்காய் துருவி எடுக்கப்பட்ட 2வது பாலை இந்த கறியுடன் சேர்த்து கொள்ளுவோம். 5 நிமிடத்தின் பின்னர் கொதி வந்தவுடன் சிறிதளவு கறிவேப்பிலை, சிறிதளவு வெட்டி வைக்கப்பட்ட சின்ன வெங்காயம் என்பவற்றை சேர்த்து பின்னர் சுவைக்காக சிறிதளவு சுவையூட்டி ஒன்றை சேர்த்தல். அதன் பின்னர் தேங்காய் துருவலில் முதல் பால் எடுக்கப்பட்டது தானே, அதை இந்த கறியுடன் நம்ம சேர்க்கணும். இந்த பால் தடிப்பாக இருக்கும். இது சேர்ப்பதால் நம்மளது கறிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சுவையை அது பெற்றுத்தரும். அந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டு நன்றாக கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம சுட சாதத்துடன் சேர்த்து பரிமாறிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.